மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நாளும் கோளும் என்ன செய்யும்? நம் அப்பன் முருகன் இருக்கையில் என்றும் குருவழியில் முருகப்பெருமான். குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சிங்க. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார், இப்படி தாங்க சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாருங்க. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு குடும்ப ராசிக்கு ராகு. இப்போ பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்கோங்களேன். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது இருக்க போகுது. அதிகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேது வந்துட்டா அதாவது ராகு கேது பயிற்சி வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு, ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. நல்ல ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும்? உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மகர ராசி தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய உங்ககிட்ட இருக்குது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலேயும். மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும்னா ராகு பகவான் வேணுங்க. பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு, அதாவது பிரம்மாண்டத்துக்கு ராகு, ஆசைக்கு ராகு கேது, ஞானத்தை கேது. சரிங்க, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்ட விஷயத்தில் ராகு என்ன பண்ணுவார்? ராகு திசை, ராகு புத்தி வந்தால் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் ராகு பணம் சரி செய்யும். பெரிய லெவலில் கூட்டிகிட்டு போய் கீழே டாக்குன்னு இறக்கிடுவார். இப்படி தாங்க நடக்கும். ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க முடியாது. பல பேருக்கு புரிஞ்சிருக்குங்க. ஆனால் கேது பகவான் அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு. ராகு கேது வந்தால் ஒரு மனுஷனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் சர்ப்பதோஷ ராகு கேது தான் கால சர்ப்பதோஷமாக 2 விஷயங்கள் இருக்குங்க. ராகு கேதில் திருமணத்துக்கு மெயினாக அந்த ராகு கேதை தான் பார்ப்பாங்க. 2ல் ராகு 8ல் கேது கெட்ட விஷயத்தை கொடுக்குமா நல்லது கொடுக்குமா? ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு நல்லா நிம்மதியாக இருக்கீங்க. இன்னும் நிம்மதி கூட வரல. சில பேர்லாம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் எனக்கு அந்த சரியான ஒரு பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போகிறாங்க மகர ராசிக்காரங்க. தயவு செஞ்சு உங்கள் குழப்பத்தை விட்டுருங்க. இனியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துக்கு வாங்க. ஏன் நீங்கள் குழப்பத்துக்கு போயிருப்பீங்க? என்ன காரணம் தெரியுங்களா? செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு, அப்போ தைரியம் இழந்துட்டீங்க. செவ்வாய் பார்க்குறாரு, அப்போ தைரியம் இருக்குமா இல்லையா? எல்லாமே தைரியம். ஒரு 3 மாதம் உங்ககிட்ட நல்ல ஒரு நிலைமையே இல்லைங்க. தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, எதுவுமே கரெக்டாக முடிவு பண்ண முடியல. எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. நான் ஏன் இப்படி இருந்தேன்? இது என் வாழ்க்கையே கிடையாதே, என்
என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி வாழ்ந்ததே கிடையாதே. எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த 3 மாதம் நான் சொல்கிறேன் அவ்வளவு தடைகள் இருந்துச்சுங்க. நண்பர்கள், பொருளாதாரம் எல்லாமே பிரச்சனை. எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான். இதை தவிர இது நடக்கலைன்னு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. வருமானம், இன்கம்ல கஷ்டம். கணவன் மனைவி கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இருந்துச்சு. கணவனுக்கு மருத்துவ செலவுகள், ஏன்னா செவ்வாய்ங்க இங்கே நீசம். ஆண்களாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் கணவருக்கு மருத்துவ செலவுகள், பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஒரு தடைகள். திருமணம் பேசிக்கொண்டே போகிறாங்க ஆனால் நின்றுச்சு. இந்த மாதிரி பொருளாதாரத்தில், பழக்க வழக்கத்தில், வருமானம் சரியாக இல்லை. குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள். எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, பகை பிரச்சனை இருந்துச்சு, எதிரி பிரச்சனை இருந்துச்சு. வேலை இன்னும் கிடைக்கல. ஏன்னா இங்கே புதன் நீசமாக இருந்தாருங்க. ஒரு 3 மாதம் இந்த மார்ச், ஏப்ரல் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக கடன், எதிரி, பகை, தந்தையோட தாயோட ஆரோக்கியத்தில், உடலில் பிரச்சனையாக எத்தனை பேர் மகர ராசிக்காரங்க பார்ப்பீங்க? கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்பி தெரியாமல் கொடுத்துட்டேங்க. அந்த பணம் இன்னைக்குங்கிறாங்க, நாளைக்குங்கிறாங்க, அது வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தோட ஏன் படித்த குழந்தை, நல்லா படித்த குழந்தை, நல்ல மார்க் எடுத்த குழந்தை இப்போ எடுக்கலை, எனக்கு நல்லது நடக்குமா? குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், படிப்பு கல்வின்னு ஒரு தடை, தாமதம் எல்லாமே பார்த்தேங்க. ஜாமீன் போட்டு மண்டிட்டுட்டு மூட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் மகரம்ங்கிறது. ஆனால் இனிமேல் எல்லாமே மாறுது. ராகு பகவான், கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நல்ல விசேஷங்க. இந்த 7.5 சனி முடிஞ்சுது. அதை விட விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வருது. இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள். இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஏன் தைரியத்தை விடுறீங்க? மகர ராசிக்காரங்க நீங்கள் தைரியமானவங்க. ஏன் தைரியத்தை விடுறாங்க? உங்களுக்குள்ள ஒரு மனசு அப்படியே குழப்பத்தில் போகுது. வேற ஒன்றுமே கிடையாதுங்க. குழப்பத்தில் இருந்து வெளியே வாங்க. ஏன்னா இனி எந்த கிரகமும் வக்ரத்தில் ஆகாது. புதன் வக்ரமாக இருந்தால் சூப்பராக, எந்த ஒரு கிரகமும் அக்கிரம் ஆகாதுங்க. இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ராஜயோகத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ராகு கேது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும். ராஜயோகம் உங்களுக்கு இருந்தால் சூரியன் உங்கள் இருந்தாங்க கண்டிப்பாக கெட்ட விஷயம் நடக்காதுங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு பகை. சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ பகை கிரகம் தான். பகை மோதுனா என்னாகும்? நல்லது நடக்கும், அவ்வளோதான். இப்போ கெட்டவனும் சண்டை போட்டுட்டாங்க. இப்போ யாருக்கு நல்லது நடக்கும்? நல்லவனுக்கு தான் நல்லது நடக்கும். நீங்கள் உங்கள் நல்லவனுக்கு கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? நடக்க போகுதுங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. 2ஆம் இடத்துல ராகு, பயங்கரமான ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு உங்களுக்கு நட்பு கிரகம். எப்பவுமே ராகு அப்படிங்கிறது நட்பு கிரகம் தான். அப்போ நல்லதை கொடுக்க போகுது. பூமி, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு வரும். ஏன்னா மகர ராசிக்காரங்க அதிகமாக சந்தோஷப்பட போகிறாங்க. இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. வீடு கற்ற யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமைய போகுது. இந்த ராகு கேது பயிற்சியால் சொல்கிறேங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இது வேலை செய்யும். சொந்தமாக வீடு கட்ட முடியலை, நான் ஒரு இடம் வாங்க முடியல, இடத்த விற்க முடியல, அதில் தடை வந்துட்டே இருக்குது, என்னன்னே தெரியலையா, இப்போ விற்பாங்க. அந்த இடத்துல போய் வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறது, மாற்றுறது, பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் சுப செலவாக பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க? கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க. லக்னத்தில் சூரியன் இருந்தால் அரசியல், அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமாக கிடைக்கும், இனிமேல் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை ப்ரமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை ஏமாற்றிருப்பாங்களே நாளைக்கு இன்னைக்குன்னு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதற்கான நேரம் இந்த ராகு கேது பயிற்சி. அந்த விட்டுட்டு தான் எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க. கடனை எத்தனை பேர் அடைக்காமல் இருக்கீங்க. இந்த 7.5 சனி முடிஞ்ச சொல்கிறேங்க, எவ்வளவு கடன் தலைக்கு மேலே அந்த கடன் எல்லாம் பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. மருத்துவ செலவு குறையும். உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போ இல்லையா, என் லைஃப்பில் இப்போ நான் மருத்துவ செலவு எனக்கு அதிகமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகுமா? கண்டிப்பாக ஆகுங்க. மருத்துவ செலவு இல்லை, தாய்மாமன் உறவு வந்து நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கவலை மட்டும் படக்கூடாது. கவலையே படாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து முன்னேறி வச்சுக்கிட்டே இருங்க. வெற்றிப்படி உங்களை நோக்கி தான் வருங்க. தோல்விப்படி பின்னால் காலை எடுத்து நீங்கள் வைக்கவே கூடாது. நீங்கள் வாழ பிறந்தவங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடனை எங்கே வேணால் போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் உத்தியோகம் இனிமேல் தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். மக்களோட தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவோட உடம்புல ஹெல்த் பிரச்சனை இருக்காது. வெளிநாடு போய் நல்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அமோகமாக இருக்க போகுதுங்க. இந்த கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் வந்து இவங்களுக்கு ஒத்த சொல்லுவாங்க, ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பட்டு படன்னு பேசிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ யாரை வேணால் இருங்க. நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், ஏன் கட்டுன உறவாக கூட இருக்கட்டுங்க, தப்புனா தப்பு தான். புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. யாருக்குமே அடிப்பணிஞ்செல்லாம் வாழ மாட்டாங்க. உண்மையாக இருந்தனா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா, உண்மை இல்லைன்னா இவங்க தலையை நீட்டி வெட்டுறான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பா நான் எதையும் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து மகரம். ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏக போக வாழ்க்கை வாழுவாங்க அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பாசம், நம்பிக்கை, இந்த 2 விஷயத்தில் இவங்களுடைய எதிரிகள் வந்து ஒழிச்சிட்றாங்க. பாசமாக பேசி கவுழ்த்துடுறாங்க. இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாற்றிடுறாங்க. இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான். தன்னோட தேவைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனையை இவங்க முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களோட மைனஸ் என்னென்னா இதுவும் தான். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் வந்து சாதிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மைன்னு மகர ராசிக்காரங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டா போதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறாமல், குறிப்பாக பண விஷயம்லாம் பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்கள்லையாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கக்கூடிய மகரத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, உங்களை இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரட்டணும்னு ஒரு சில உறவுகள்லாம் இருக்காங்க. ஒரு சில உறவுகளில் நினச்சிட்ருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா? உங்கள் அதிபதி நினைக்கிறாரு. சாமி அமைதியாக இருமா, என்னால் இது நாள் வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கு ஒரு நல்லது செய்ய முடியல, ஒரு 138 நாள் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், யாரையுமே உன்னை எதுவும் பண்ண முடியாத மாதிரி நான் தடுத்து நிறுத்தினேன், உஷாராக வரக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு? இது நாள் வரைக்கும்
அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, இவர் அதிபதியாக வச்சு தான் என்னவோ தெரியல, எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது, சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயத்துலேயோ எடுத்தெறிஞ்சு பேசுறது தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், உண்மையாக வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எப்பவும் போல் உங்ககிட்ட உட்காந்து வாழ்ந்தால் போதுங்க, நல்லாவே இருந்துக்கலாம். அப்படி என்னமா இவர் நல்லது பண்ண போகிறாரு, இனி நடக்கிறது எல்லாமே சுப பலன்கள் தாங்க நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட சரி, அதில் பணவரவு இருக்கும், நிதிநிலை வலுவாக இருக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும், தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்க போகுது. உங்கள் எதிரிகள்லாம் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்களை வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாது. உங்களுக்கு தீங்கு நினச்சாலே போதுங்க, அவங்க வாழ்க்கை வந்து அதோ கதிதான். ஸோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் தெரிச்சு ஓட போகிறாங்க. புரியுதுங்களா? அது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எல்லாம் சிறப்பான காலங்க. ஆளுங்கட்சிக்கிட்டேயே உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அரசியலில் ₹1 சம்பாதிக்க நினச்சவங்க கூட வருமானம் அதிகமாக பெற போகிறீங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும், கல்வியில் வெற்றி கிடைக்கும். வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறீங்களா, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை வந்து சமுதாயத்தில் அதிகமாகுதுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இதோட உறவுகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. குறிப்பாக தாய் வழியில் உங்களை விட்டு விலகி போன தாய் உறவுக்காரிங்க மறுபடியும் உங்களை வந்து சேருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவியை வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க. உங்களுடைய மதிப்பு வந்து உயரப்போகுது. அதிகமாக பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வியில், கலையில் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது. இருக்கக்கூடிய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும். அதனால் வசதியான வாகனத்தை வாங்க போகிறீங்க. உடல் வந்து நல்லா எப்போவுமே கவனமாக வச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாம். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்குறப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இடைஞ்சலை கொடுப்பாரு. நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்தோட ஒரே வேலைங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க, உறவை தக்க வச்சுக்க பாருங்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மனசுக்குள்ளே இருந்த வருத்தங்கள் இது எல்லாமே எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில் காட்டிக்காமல் இருந்தீங்க இல்லையா, இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வந்து வேண்டாங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலக போகுது. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உங்கள் கையில் பண வரது தாராளமாக இருக்க போகுது. புதிய உறவுகள் உங்களை வந்து சேரப்போகுதுங்க. வருமானம் பெருகும். புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்துட்டு மகரம் செய்யக்கூடாதுன்னா என்ன தெரியுமா, உங்களை பற்றின ரகசியத்தை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டுங்க, பிளட்டில் கலந்த உறவாக கூட இருக்கட்டுங்க, சொல்லக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். எல்லா விஷயங்களுக்குமே நல்ல உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நேர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக்கிறது இது நடக்காதுங்க. இது செய்யாது, இது நடக்காது, இந்த பேச்சுக்கு நீங்கள் நினைக்காதீங்க. யாராவது நினச்சா கூட பக்கத்தில் சேர்த்துக்காதீங்க. அது பங்கு வர்த்தகத்தில் லாபம் குவியும். தொழிலும் அதே மாதிரி அதீத லாபத்தை பார்ப்பீங்க. தந்தை வழி உறவுகளாலேயும் அனுகூலமான பலன் வந்து கிடைக்குங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே வந்து இப்போ அடங்கி போவாங்க. தொழிலில் ஏற்படுற இடையூறுகள் விளங்குது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குதுங்க. மனசுக்கு அமைதி கிடைக்குது. நிம்மதியாக தூக்கம் வரும். உடல் உபாதைகள் வந்து முழுமையாக உங்களை விட்டு நீங்க போகுதுங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படாது. வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கை நடத்த போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும்
விரும்பிய பண உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பெரிய பொறுப்புல எல்லாம் ஒப்படைப்பாங்க. உடலில் இருந்த சோர்வு, மனக்குழப்பங்கள் எல்லாமே மாறிடுதுங்க. உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பொலிவு உண்டாகுது. கூட வேலை பார்க்குறவங்க வகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக கற்றுக்க போகிறீங்க, வெற்றியும் அடைய போகிறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்றையாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. வாழ்க்கை மாறப்போகுதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. எல்லாத்துலேருந்தும் கணிசமான ஆதரவு பெறுவீங்க. நிறைய விவேகத்தோடு செயல்பட்டு உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்க போகிறீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. மற்றவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செவிச்சாய்த்தா கூட, அவங்க சொல்கிறத சின்னதாக ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தோல்வி தான் தொடரும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லாமே சுகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தவற விட்டுறாதீங்க. வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. எல்லாத்துக்கிட்டேயும் அனுசரித்து